Daily. Taste the Daily. இங்கே கோட்டையில் மட்டும் இல்லை, இந்த மேடையில் மட்டும் இல்லை, எப்போ பார்க்குறப்பெல்லாம் வைப்பார். அதில் குறிப்பாக என்னை கோட்டையில் வந்து சந்தித்தப்போ, இந்த அழைப்பு வந்து சந்தப்போ, மே 5 வணிக நல அரசு அறிவிக்கணும். இது இப்போ இல்லை, தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும். என்பதை முதல்லையே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு. மற்ற கோரிக்கையெல்லாம் பெரிய கோரிக்கை இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் கோரிக்கைகள் தான். ஆனால் இன்று மே 5ஆம் தேதியாக இருக்கிற காரணத்தால், அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முதல் அறிவிப்பாக அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன். வணிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் மக்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிஞ்சவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு உறுதுணையாக நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகருடைய நலனை காக்கிற அரசாகத்தான், இயக்கமாகத்தான் இருக்கும். அதேபோல் நீங்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிகர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாச உணர்வுக்கு அடித்தளமிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளை சிலவற்றை நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே முதலாக 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் வணிக பெருமக்களுடைய நலனுக்காக தமிழ்நாடு வணிக நல வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அது 35 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது. அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியாக நான் சொன்னதை செஞ்சுருக்கோம். நம்ம திராவிட மாடல் அரசுடைய முயற்சிகளால் இந்த வாரியத்தில் இன்று வரை சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 88,496. இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானங்களாக சிலவற்றை நிறைவேற்றி இங்கே தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறீங்க. அதை நம்முடைய தலைவர் விக்ரமாதித்ய அவர்களும் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு வணிகர் நாள் என்று நான் சொன்னதை இன்னைக்கு முதல் அறிவிப்பு நான் அது சிறப்பு அறிவிப்பு. அது ஆனால் மற்ற அறிவிப்புகளும் என்னோட சேர்த்துக்கல. ஆக முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி இருந்தோம். வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். நேரடி காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து நேரத்திற்கான செய்திகளை பார்க்கலாம். Taste the Daily.